ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி எக்ஸாம் அதாவது 2 ஜூன் 2026 ஓகேவா. இதுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் அப்புறம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்கறது ஃபோர்த் ஷிஃப்ட். இந்த ஃபோர்த் ஷிஃப்ட்டும் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்க, வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஃபோர்த் ஷிஃப்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த டாப் 50ல இருக்கிற நீங்க அந்த 150 கொஸ்டின் நீங்க பார்த்துட்டு போயிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை, 15 கொஸ்டினுமே ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து கேட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து ஷிஃப்ட் 4 உடைய கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம பசங்க சொன்னதை வச்சு தான் வந்து நம்ம வீடியோ வந்து சொல்றோம், கொஸ்டின் சொல்றோம் ஓகேவா. சரி, மேக்ஸ்ல வந்து என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குதா பாருங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு அல்ஜிபிரிக் கொஸ்டின் தான். டேரக்டா விட்டுறாங்க. ஏ வந்து 5, பி வந்து 3 விட்டுறாங்க. ஏ = 5, பி = 3 அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர். நீங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா இது வந்து நீங்க அந்த அல்ஜிபிரிக்ல ஃபார்முலா படிச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா = 4ab ஓகேவா. 4 × a × b தான். இப்போ a நம்மளுக்கு 5ன்னு தெரியுது, b = 3. அப்போ 4ab என்னவா இருக்கும்? 4 × a நம்மளுக்கு 5, b நம்மளுக்கு 3, 15 15 × 4, 15 4 எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 60ன்னு வரும். ஸோ வந்து ஆன்சர் நம்மளுக்கு 60 தான் வரும். நீங்க டைரக்டா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் அதே 60 தான் வரப்போகுது ஓகேவா. கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு போட்டு வந்துடலாம் சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் எதை மாதிரி கேட்டுன்றத பாருங்களேன். இந்த கொஸ்டினோட கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்குன்னு சொல்லலாம். டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ்ல. ஆனா அந்த அளவுக்குலாம் ட்விஸ்ட்லாம் சொல்லவும் முடியாது. ஒரு பேருந்து 240 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்குது ஓகேவா. சாதாரணமா வந்து ஏதோ ஒரு ஸ்பீட்ல போகுது, 240 கிலோமீட்டர் வந்து 4 மணி நேரத்தில் கடந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு பேருந்தோட வேகம் வந்து மணிக்கு 20 கிலோமீட்டர் என அதிகரித்தால் பேருந்து அத்தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 240 கிலோமீட்டர் போகுது ஓகேவா. 240 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் போகுது? 4 மணி நேரத்தில் போகுது, 4 ஹவர்ஸ்ல வந்து போகுது. இப்போ வந்து நான் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், 20 km/h அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல இருந்துச்சு, அந்த ஸ்பீட் கூட நான் 20 km/h ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆல்ரெடி இப்போ 60ல போகுதுன்னு வச்சுங்க, நான் 80ல ஓட்டுறேன் ஓகேவா. அப்படி 80ல நான் ஓட்டினா அந்த 240 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எவ்வளவு ஸ்பீட்ல போயிருந்துச்சுன்னா அந்த 4 மணி நேரத்துல அந்த 240 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிருக்கின்றது தெரியல. அப்போ இதோட ஸ்பீட் என்ன? ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னா, சோ DST. அப்ப ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 240. சோ 240 டிவைடட் பை டைம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 4 ஹவர்ஸ். சோ அடிச்சு கொடுத்தோம்னா 1 நாள் 4, 6 நாள் 24, 60. சோ 60 km/h வேகத்துல போயிருக்குது கண்டிஷன் 1ல. இப்போ நம்ம கண்டிஷன் 2ல என்ன பண்றோம்? இப்போ இந்த வேகத்துல 20 km/h ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க ஓகேவா. அப்ப 20 கிலோமீட்டர் அதிகமாயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 80 கிலோமீட்டர்ல போயிருக்கும். ஸோ 80 km/h ஸ்பீட்ல வந்து போயிடுச்சுன்னா இப்போ வந்து அந்த 240 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? டைம் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப டைம்கான ஃபார்முலா என்ன? T = D/S. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 240 தான், ஸ்பீட் எவ்வளவு நம்மளுக்கு இந்த இடத்துல 80. அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 0 கேன்சல், 1 8 8 3 8 24. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மணி நேரம் ஓகேவா. சோ 240 கிலோமீட்டர் 60 km/h வேகத்துல போச்சுன்னா 4 மணி நேரம் ஆகுது. இப்ப ஸ்பீட் வந்து 20 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணிட்டு 3 மணி நேரத்திலே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிதான் அந்த பஸ் ஓகேவா. ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஈஸியா போட்டுட்டு வந்துட்டு இருக்கலாம் சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்ல, பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டைரக்டா பெர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ்ல கேட்டு இன்னொரு கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க ஓகேவா. ஸோ கொஸ்டின் இது எப்படி இருக்குன்றது பாருங்களா. ஒரு பொருளோட குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் வந்து 960. அப்பொருளுக்கு 25% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் விற்பனை விலை என்ன? செல்லிங் பிரைஸ் என்னன்றது கேட்கறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்தாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் 25% கொடுத்தாங்கன்னா எவ்வளவு வித்திருப்பாங்க? 75% வித்திருப்பாங்களா? அப்ப 75% அந்த பொருளோட 75% எவ்வளவு நீங்க கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா. சோ 960 960 உங்களுக்கு 100% இருக்கும் ஓகேவா. இப்போ உங்களுக்கு 75% தான் எவ்வளவுன்றது தெரியும். 75% நம்மளுக்கு என்ன? முக்கால் வாசின்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முக்கால் வாசி ஓகேவா. ஸோ 70% முக்கால்வாசி. முக்கால்வாசினா நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? அதை 3/4 மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்து 3/4
ஓகேவா? அதை அப்படியே 3/4 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது 4ஆம் எப்படி அடிச்சோம்னா ஒரு நாள் 4, 9ல் எத்தனை நாள் இருக்கும்? 2, 2 8, பேலன்ஸ் வந்து 1 வரும். 16னா 4 டைம்ஸ் வரும். இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அப்படியே சேர்த்துக்கு வந்துடலாம். இப்போ 24 × 3 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? லாஸ்ட்ல 0 வந்துட்டு போகுது. 3 12க்கு 2, பேலன்ஸ் 1, 3 2 6, 6 1 7. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை 720 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஈஸியான கொஸ்டின் தானே, டைரக்டா நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கல இது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். பின்வரும் எண்களில் எது 9ஆல் வகுப்படும்? இதேதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. அப்படியே அதே கொஸ்டின் மறுபடியும் கேட்டு வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல 9ஆல் வகுப்படுனா என்ன ஆகும்? எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டணும்னா வந்து நம்மளுக்கு அதாவது அந்த டிஜிட் நம்ம கூட்டும் போது நம்மளுக்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகிற நம்பரா இருக்கும். இல்லைன்னா அது வந்து 9ன்னு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இது நம்மளுக்கு கூட்டும் போது வந்து 9 தான் வந்திருக்கும். ஏன்னா இது 5, இது ஒரு 4 கூட்டினா நம்மளுக்கு 9. சோ இதுதான் வந்து 9ஆல் டிவைட் ஆகிற நம்பரா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ல. சரிங்களா? ஸோ வந்து அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல உங்களுக்கு 9 தான் வந்து ரொம்பவே மெயினானது. ஸோ வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்றத பாத்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிடுங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. டேரக்டா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றத கண்டுபிடின்றது மட்டும் தான் கொஸ்டினாவே இருக்குது. என்னன்னா கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் தான் மாத்தி விடுறாங்க. அதே ஃபார்ம்ல தான் SI = PNR / 100 தானே. நம்மளுக்கு பிரின்சிபலே அவங்க சொல்லிட்டாங்க 480. ஓகேவா? 480 அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் கொடுத்துருக்க வேல்யூ. 480 இன்ட்டு நம்மளுக்கு வந்து அடுத்தது என்னன்றது நம்மளுக்கு டைம் பீரியட். டைம் பீரியட் எவ்வளோ? 7 years கொடுக்குறாங்க. ஸோ 7 இன்ட்டு அடுத்தது 4 டிவைடட் பை 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு 4%. ஸோ இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டோம்னு வந்து நிறைய எங்க ஸ்டூடெண்டே வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்க கரெக்டாக தான் போட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து பாயிண்ட்ல வர மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ அடிச்சு விட்டுடலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா? ஸோ இதுக்கு மேல வந்து எதனா அடிக்க முடியுமா? இந்த 10ன்றது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? பார்த்துக்கலாம் கடைசியா என்ன வருதுன்றது. இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது? 48 7 4 இருக்குது மல்டிப்ளை பண்றதுல. இது 48 48ஆவே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது 7 28. ஓகேவா? 7 28ன்னு வரும். இது அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 48 இன்ட்டு 28 8 8 64 6 8 32 32 ஒரு 6 38 2 48 உங்களுக்கு 96 வரப்போகுது. கூட்டணும்னா 4 இது 14 பேலன்ஸ் 1 10 13. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 134.4. ஏன் 0.4ன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு 10 இருக்குது. ஸோ 10ன்னு இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ பாயிண்ட்லயே வந்து வர மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ண தெரியலன்னா பாக்காதீங்க. கீழே வந்து உங்களுக்கு 100 தானே இருக்குது. 100ஆல் டிவைட் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. நீங்க ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட 100ஆல் டிவைட் பண்ணீங்களா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். மென்சுரேஷன். மென்சுரேஷன்லயும் உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து எதில் ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வகம் முக்கோணம். செவ்வகம் முக்கோணம் இதுலயே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இப்போ முடிஞ்ச அந்த 2 நாள் ஷிஃப்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வக முக்கோணத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் ரிப்பீட்டடா கொஸ்டின் இருக்குது. செவ்வகத்துல உங்களுக்கு ரெண்டே ஃபார்முலா தானே. ஒண்ணு சுற்றளவு கண்டுபிடித்த ஃபார்முலா, இன்னொன்று வந்து பரப்பளவு கண்டுபிடித்த ஃபார்முலா. அது மட்டும் தெரிஞ்சினா போதும். இவங்க இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஏரியா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு அதாவது செவ்வகத்தின் நீளமும் கொடுத்துட்டாங்க, அகலமும் கொடுத்துட்டாங்க. நீளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 15. நம்மளுக்கு L × B தானே ஃபார்முலா. L × B. நீளம் வந்து நம்மளுக்கு 15ன்னு கொடுத்துட்டாங்க. அகலம் வந்து நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும் ஏரியா? அப்ப 15 × 8 நம்மளுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகே, டைரக்ட் ஃபார்முலால அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி தான் கொஸ்டினும் டைரக்டாவே தான் கேட்கறாங்களே. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்ல நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா கேட்கறாங்க. நான் கூட கொஞ்சம் டஃபா கேட்பாங்கன்ற மாதிரிலாம் பார்த்தேன். ஆனா வந்து சேம் பேட்டர்ன் தான் ஒரு 3 ஃபார்மேட்ல மறுபடியும் ரிப்பீட்டடா தான் கேட்டு இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 80 90 மற்றும் 70 ஆகியவற்றின் சராசரியை காண்க. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனாலே டிஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க காமனா 10ன்னு இருக்க மாதிரி தானே இருக்குது. அப்படியே வந்து நீங்க ஏறு வரிசையில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 70 80 90. இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க காமனா எல்லாத்துக்குமே 10 தானே இருக்கு. ஸோ ஒன்னொன்னுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்குதுன்னா அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். இது முன்னாடி உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சென்டர் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜா இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு மிடில் ஆஃப் த நம்பர் தான் ஆவரேஜ். ஸோ இதுக்கு மிடில் ஆஃப் த நம்பர் நம்மளுக்கு 8 தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இது கன்ஃபியூஷனா இருக்குதுன்னா கூட நீங்க வந்து டோட்டலா சம் பண்ணிடுங்க. ஓகேவா? டோட்டலா சம் பண்ணிட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருங்களோ அதால டிவைட் பண்ணிட்டு தான் கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க. 70 80 150 150 வரும் 90 240
40. 240 டிவைடட் பை எத்தனை நம்பர்? 3 நம்பர் இருக்கு. ஸோ 3 நம்பரால் நம்ம வந்து அடிச்சோம்னா 1 3 8 24 அது 0க்கு 0 வந்து போகுது. அதே தானே ஆவரேஜ். ஸோ 80 தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ்னு வருது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதுவும் வந்து மென்சுரேஷன்ல ஒரு கொஸ்டின் தான். நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின், இதுல ஜாமெட்ரில ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம்ன்றது. ஸோ பாருங்க, மென்சுரேஷன்லயும் வந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க இந்த இடத்துல. ஒரு செங்கோண முக்கோணத்தோட அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க. பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோடைய பரப்பளவு ஏரியா வந்து 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதோடைய ஹைட் வந்து என்னவா இருக்கும்? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல பண்ற மாதிரி தான். ஏரியாக்கான ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ½ × b × h தான். ஏரியா வந்து அவங்களே கொடுத்துறாங்க 84. 1/2 × பேஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14. இதில் நீங்க இந்த ஹைட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அப்படியே அடிச்சு விடுங்க. 7 வாட்டி வருமா? இப்ப இதை அடிச்சோம்னா 1 7 12 7 84. அப்ப h எவ்வளவுன்னு வருது உங்களுக்கு? 12 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? டைரக்டாவே கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ வந்து எக்ஸாமினர்ஸ்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் போகாதீங்க. ஈஸியா தான் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கும் இல்லைன்றதுனால வந்து உங்களுக்கு கொஸ்டின் தெரியலனா கடைசியில வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் வந்து டிக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் அப்புறம் விடாம எல்லாத்துலயுமே வந்து 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் அட்டன் பண்ண எல்லா ஷிஃப்ட்டுமே வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டுட்டு தான் வராங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட் தானே. ஸோ இந்த பிராக்கெட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிடுங்க. பிராக்கெட் பார்த்தோம்னா 13 - 12 ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது நம்ம மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் 10 + 6 × 1ன்னு வரும். அடுத்தது நம்ம மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி. அப்ப மல்டிபிளிகேஷன்ல இதுதான் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா 6 × 1 நமக்கு என்னன்னு வரும்? 6ன்னு தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ 10 + 6. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது? 16ன்னு வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த போர்ட் மாஸ் ரூல் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. எந்த ஆர்டர்ல எதை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு சில கொஸ்டின்ல இந்த ஆஃப் கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் தானேன்னு சொல்லிட்டு டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிபிளிகேஷன் பண்ண போறீங்க. அந்த இடத்துல தப்பாயிடும். ஆஃப்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமாட்டுக்கு டிவிஷனுக்கு போகணும். சரிங்களா? அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேஷியோல ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஒரு பையில வந்து சிவப்பு பந்துகள் மற்றும் நீல நிற பந்துகளின் விகிதம் வந்து 9:4. நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை 16 எனில் சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே இது. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கத்துல இந்த நீல நிற பந்துகள் 4ன்றது தான் 16ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? 4 தான் எனக்கு வந்து 16. அப்படின்னா எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 9ன்றது என்னவா இருக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. ரேஷியோன்னு இருந்துச்சாலே அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். 1 4 4 4 16. ஸோ ஒரு பங்கு 4. ஓகேவா? எனக்கு ஒரு யூனிட் தான் வந்து 4 பால். ஓகே, ஒரு யூனிட் எனக்கு 4 பால்னா அப்ப அந்த 9 யூனிட்ன்றது நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? இது நம்ம யூனிட்னு சொல்லிக்கலாம். அலகுகள். இது 9 அலகுகள் இருக்குது, இது 4 அலகுகள் இருக்குது. ஓகேவா? அந்த 4 அலகுகள் தான் எனக்கு வந்து 16. 4 யூனிட் தான் வந்து எனக்கு 16. அப்படின்னா எனக்கு ஒரு யூனிட் வந்து எவ்வளோ? ஒரு யூனிட் வந்து எனக்கு 4. அப்போ 9 யூனிட் என்னவா இருக்கும்னா 9 × 4 எனக்கு எவ்வளவு வரும்? 9 36. ஸோ வந்து 36 பந்துகள் வந்து ரெட் பால்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். அப்படியே வந்து மாத்தியும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த 36 கொடுத்துட்டு வந்து அடுத்தது வந்து அந்த 4 வந்து எவ்வளோன்றது கேட்பாங்க. ஓகேவா? அந்த 9 யூனிட் வந்து 36ன்னு கொடுத்துட்டு அந்த 4 யூனிட் வந்து எவ்வளோன்றது மாதிரி கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு எல்லா கொஸ்டினும் கிடைச்சல ஒரு 13 கொஸ்டின் தான் மேக்ஸ்ல வந்து சொன்னாங்க பசங்க. அது வரைக்கும் ஞாபகம் வச்சுன்னு சொன்னதே பெரிய விஷயம் தான். அடுத்தது ரீசனிங் எப்படி கொஸ்டின் வந்து சொல்லிருக்காங்க, அதையும் சொல்லிடுறேன். சரி, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு ஒழுங்கு பணகோணத்தின் உட்கோணம் 120 டிகிரி எனில் பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் இது. நீங்க அந்த ஃபார்ம்ல வந்து n - 2 × 180 / n அது மாதிரிலாம் போட்டு வந்து பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். நான் சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெகுலர்னு சொல்லிட்டாங்க, ரெகுலர் பாலிகன்னு சொல்லிட்டாங்கனாலே இன்டீரியர் ஆங்கிள் 120 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாலே நீங்க வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது வந்து வெளிக்கோணத்தை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? வெளிக்கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரில இருந்தா அவங்க கொடுத்துருக்க உட்கோணத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். உட்கோணத்தை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரின்னு வருதா? சோ இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அதாவது வந்து வெளிக்கோணம். ஓகேவா? இது வெளிக்கோணம். இந்த வெளிக்கோணம் தெரிஞ்சாலே நீங்க வந்து எத்தனை பக்கம் இருக்குதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அனைத்து பலகோணம் ஏதோ ஒரு பலகோணம் எந்த ஒரு பலகோணம் எடுத்தீங்கனாலும் அதோடைய வெளிக்கோணங்களின் கூடுதல் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ வந்து டோட்டலா வந்து 360 டிகிரி இருக்கும். டோட்டலா 360 டிகிரி இருக்கும் டிவைடட் பை n. இதுதான் வெளிக்கோணத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா? வெளிக்கோணத்துக்கான ஃபார்முலா இதுதான். எனக்கு இப்போ வெளிக்கோணம் தெரியும். ஓகேவா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எனக்கு தெரியும். எவ்வளவு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? எனக்கு இப்போ 60 டிகிரி. ஓகேவா? 60 டிகிரி = 360 டிவைடட் பை
n. அப்ப n ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? இந்த 60 வந்து இந்த சைடு போகும்போது n இந்த சைடு வந்து போகுது. அப்போ 360 டிவைடட் பை 60 அடிச்சு கொடுத்தோம்னா இந்த ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு 6 6 6 36. ஸோ டோட்டலா எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 6. டோட்டலா எவ்வளவு இருக்குது? 6 பக்கங்கள் இருக்குது. இல்லைன்னா நீங்க ஃபார்முலா படி தான் போட தெரியும் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்க. n-2 into 180 டிகிரி, n-2 into 180 டிகிரி டிவைடட் பை n. இதுல n எடுத்து வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல எந்தெந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு கடைசியில வந்து 120 டிகிரின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சரா இருக்கும். அது மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா இதை போறது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், வெளிக்கோணத்தை கண்டுபிடிச்சு போறது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். மறுபடியும் ஒரு சிம்பிளிஃபிகேஷனோட கொஸ்டின் தான். ஓகேவா? இதுல வந்து பாருங்க பிராக்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம், பிராக்கெட் தான் சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்ஸ்ல நம்ம அதை தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது ஃபுல்லா சேர்த்து ஒரு பிராக்கெட் இருக்குது. ஓகேவா? ஆனா அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 - 9 ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம அதுக்குள்ள இருக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 12 - 9 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 12 - 9 3ங்களா? 3. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுமா? 32 - 18 இந்த பிராக்கெட் கேன்சல் ஆயிட்டு தான் அதாவது நம்மளுக்கு என்ன ஆச்சு இப்போ 3 ஆயிருக்குது. ஓகேவா? 3. ஓகே, அடுத்தது இப்போ மறுபடியும் நம்ம பிராக்கெட் தான் இருக்குது. ஸோ 18 - 3, 18 - 3 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 15. ஓகேவா? அப்போ 32 - 15, 32 - 15, 32 - 15 உங்களுக்கு எவ்வளவு வரும் போகுது இப்போ? 17. 32 - 15 17 வரும் போகுது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் கேட்குறாங்க. போர்ட் மாஸ்ல பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்துடுது. ஸோ வந்து கஷ்டம்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் கரெக்டா அந்த ரூலை பார்த்து பதட்டப்படாம வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 2 எண்களின் பெருக்கு தொகை 512 மற்றும் அவற்றின் மீப்போவா 8 எண்ணில் மீசிமா காண்க. இந்த மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? டாப் 50ல பாத்தீங்கன்னாலும் வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் நிறைய இடத்துல வந்து சால்வ் பண்ணிருப்பேன். ஏதோ 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? அதோட மல்டிபிளிகேஷன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 5 12. அந்த ஏதோ 2 நம்பரோடைய மல்டிபிளிகேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 நம்பரோடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? எல்சிஎம் அண்ட் அதோடைய ஹெச்சிஎஃப் ஓட மல்டிபிளிகேஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். 2 நம்பரோட மல்டிபிளிகேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 5 12. ஓகேவா? நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. எல்சிஎம் தான் கேட்கறாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துறாங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளவு இந்த இடத்துல 8. ஸோ வந்து நம்ம 8ஆல அதை டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அப்போ 512 எல்சிஎம் தான் தேவை. எல்சிஎம் ஈக்குவல் டு 512 டிவைட் பை 8. இந்த 8 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவிஷன் வந்து போகுது. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 4 8 8 6 8 48, பேலன்ஸ் 3 வருமா? 32. 32னா 4 டைம்ஸ் வரும். அப்ப எல்சிஎம் நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 64ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த டைப்ல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்டுருங்க. டேரக்டா வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பும் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறேன்ட்டு இந்த ஒரு மெத்தட்ல மட்டும் தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஓகேவா? 2 நம்பரோட மல்டிபிளிகேஷன் இது, அதுல ஒரு எல்சிஎம் வந்து எல்சிஎமோட வேல்யூ இல்லை ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துட்டு வந்து இன்னொரு வேல்யூ வந்து என்னன்றது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 டேட்டாவா கொடுத்துருவாங்க. ஒன்னு வந்து எல்சிஎம் கொடுத்துருவாங்க, இன்னொன்னு வந்து ஹெச்எஃப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்த நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க இந்த ஒரு டேட்டா மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் மாத்தலாமா? அவ்வளவுதான். மேக்ஸ்ல இருந்து 13 கொஸ்டின் தான் கிடைச்சதுன்னு சொன்னேன். அடுத்தது நம்மளுக்கு ரீசனிங் கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க பசங்க. ரீசனிங்ல மறுபடியும் உங்களுக்கு வந்து ரேங்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்து ரேங்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு வரிசையில் ஒருவர் இடது புறத்தில் இருந்து 2ஆவதாகவும் வலது புறத்தில் இருந்து 5ஆவதாகவும் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை பேர் உள்ளனர்? ஈஸி தானே? சோ இது மாதிரி கேட்டாங்களே, மொத்தம் டோட்டல் எவ்வளவுன்னு கேட்டாங்கனாலே 2 சைட்ல இருந்து அவங்க இருக்கிற இது வந்து நீங்க கூட்டிக்க வேண்டியதான், பொசிஷன் வந்து கூட்டிக்க வேண்டியதான். இப்ப 2 ஒரு சைட்ல இருந்து 2, இன்னொரு சைட்ல இருந்து 5. ஓகேவா? இது மாதிரி 2த்தையும் கூட்டிட்டு அதுல இருந்து 1 வந்து நீங்க மைனஸ் பண்ணுங்க. 2த்தையும் கூட்டினா 7, 7 - 1 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 6. சோ டோட்டலா எவ்வளவு பேர் தான் இருக்காங்க? 6 பேர் தான் இருக்காங்க. சோ ரேங்கிங் வந்து நல்லா பார்த்துட்டு போயிடுங்க, ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வருது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து சரியா சொல்ல முடியல, ஏன்னா வந்து அரேஞ்சிங் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஓகேவா? ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு அதை வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுத சொல்லுவாங்க. நான் நேற்று சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து எப்படி சொல்லியிருந்தோம் அதே தான். ஒரு 4 வார்த்தை கொடுத்துருவாங்க. நீங்க எப்படின்னா இப்போ அந்த நேம் லிஸ்ட்ல வந்து நம்ம நேம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் வரும்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைப்லயும் அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க,
பிளஸ்ன்றத மைனஸா மாத்திக்கணும். ஓகேவா? அடுத்தது மல்டிபிளேஷன்ல இருக்கிறத டிவிஷனா மாத்தி அந்த கொஸ்டின் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுன்ற மாதிரி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சிம்பிள்ஸை வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான், போர்ட் மசூல் மாதிரி தான். அடுத்தது கோடிங் டிகோடிங்ல உங்களுக்கு எதை வச்சு தான் கேட்க போறாங்க? ஆல்பபெட் வச்சு தான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ல தான் கொஸ்டின் வந்திருக்கு. கோடிங் டிகோடிங். இன்னொரு டாபிக் வந்து எதுன்ட்டு சரியா ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டான். மேபி உங்களுக்கு வந்து அனாலஜில இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அனாலஜி, கோடிங் டிகோடிங், ரேங்கிங், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பிளட் ரிலேஷன்ல கொஸ்டின் வருமானு கேட்டுட்டு இருந்தீங்க. பிளட் ரிலேஷன்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு கேட்கல. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் அவ்வளோ கேட்டதில்ல. ஸோ இதுலயும் வரது கொஸ்டின்லாம் டவுட் தான். ஓகேவா? பிளட் ரிலேஷன்லாம் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டைப்ல தான் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல கொஸ்டின் கேட்கல. ஸோ பிளட் ரிலேஷன்லாம் வந்து பார்க்கலாம் வரி பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேவா? நீங்க படிச்ச வரையுமே போதும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத ஒரு சும்மா பார்த்துட்டு அதை ஒரு ரீகால் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் புது டாபிக்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க படிச்ச டாபிக்ல கொஸ்டின் எதை மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்றத நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த 150 கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டாப் 50ல 3 பார்ட்டா வந்து போட்டிருப்போம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.